அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபா வராகி அன்னையின் அருளோடு நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று வரக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் வற்றாத செல்வமும் கோடி கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பௌர்ணமி நிலவு வரக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 9:50 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. மறுநாள் மே 1/5/2026 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியோட நிறைவடைகிறது. அதனால் இந்த நேரத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய வழிபாடுனா ஒன்றுமே கிடையாதுங்க. மிகவும் எளிமையானது தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் நான் சொல்கிற விஷயத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் அந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். அதாவது இந்த சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 மடங்கான பலனை தரக்கூடியது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று உங்களால் முடிஞ்சதுன்னா சத்யநாராயண பூஜை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோடி கடனாக இருந்தாலும் அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. வற்றாத செல்வ வளம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த சத்யநாராயண பூஜை அன்னைக்கு செய்யுங்க. சப்போஸ் அது உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே சக்கரை பொங்கல் நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டு கொண்டு வரலாம். சப்போஸ் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக முடியவில்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு எளிமையான முறையில் ஒரு சக்கரை பொங்கல் செய்து அதை நெய்வேத்தியமாக வச்சு ஒரு தீபம் ஏற்றி வைத்து தூப தீப ஆராதனை காமிச்சியும் நீங்கள் வழிபடலாம். அதே போல் சில பேருக்கு தீராத நோய்கள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும், எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில், அதாவது இந்த நிலவு ஒளி வருது பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு மண்பானை சின்னதாக வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மண்பானையை வாங்கிட்டு அதை நல்லா தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அது முழுக்க தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சி அதற்கு மேலே ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய துணியால் பானையை மூடி நிலவு ஒளி தெரியுது பாருங்கள், அதாவது நிலவு வெளிச்சம் அதில் தெரியணும், அந்த இடத்துல இந்த பானையை வச்சுடுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பானையை எடுத்துகிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் குளித்து முடிச்சுட்டு அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாருமே உள்ளுக்கு எடுத்துக்கும் போது, அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும், மனக்குழப்பங்கள் தீரும், மன அமைதி கிடைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம் செய்த பாவங்கள் நீங்கணும், புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகள், அதாவது ஓடக்கூடிய ஆறு, கடல்கள், அதே போல் நதிகள் இருந்தால் அதில் போய் நம்ம நீராடும்போது குளிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கும். சந்திர தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அது நீங்கி நம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு வேளையாவது காலையில் இல்லை மதியம் இல்லை இரவு ஒரு பொழுதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம நினைத்தது நடக்கும். அதே போல் நமக்கு சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்று உங்களால் முடிஞ்சது, அதாவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ உங்களால் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுதோ ஒரு குடையாவது வாங்கி கொடுங்க. அடுத்தது செப்பல் இருக்குது பாருங்கள், அதாவது காலணிகள், செருப்பு இல்லாதவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்மளுடைய செய்த பாவங்கள் குறையும், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று காகத்திற்கு தயிர் சாதம் கொடுக்கணும். இந்த காகம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய வடிவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, யமதர்மராஜனுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சித்ரா பௌர்ணமி என்று காகத்திற்கு தயிர் சாதத்தில் கருப்பு எள் கொஞ்சம் கலந்து காகத்திற்கு நீங்கள் உணவாக வைக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சித்ரா பௌர்ணமி என்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோடி கடன்கள் தீரணும், வறுமைகள் விலகணும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைய தினத்தில் இந்த ஒரு தானத்தை செய்ய மறக்காதீங்க. அதாவது நீர்மோர் இல்லைன்னா
பானகம். இதை வந்து உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ நீங்கள் இதை கொடுக்கணும். அதுவும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதியம், அதாவது சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரை மதியம் 1 to 2 இந்த நேரத்தில் உங்களால் எத்தனை பேருக்கு, 1 பேருக்கோ 5 பேருக்கோ 11 பேருக்கோ எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ பானகம் இல்லைன்னா நீர்மோர் வந்து நீங்கள் தானமாக அன்னதானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். தன தானியம் அனைத்தும் உங்கள் இல்லத்தில் சேர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை இது உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல் பசுமாட்டிற்கு இந்த சுக்கிர ஓரையில் 1 to 2 இந்த சுக்கிர ஓரையில் பசுமாட்டுக்கு உணவு நீங்கள் கொடுக்கலாம். பச்சரிசி சாதம் வடித்து அதில் வந்து நீங்கள் வெல்லம் கலந்து கொடுக்கலாம். இல்லை பச்சரிசியை மொதல் நாளே தண்ணீரில் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வடித்து அந்த பச்சரிசி கூட அந்த வெல்லம் சேர்த்து நீங்கள் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கலாம். இல்லை கீரை வகைகள், பழங்கள், இது போல் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு 16 செல்வங்களும் உங்கள் இல்லத்தில் நிறைய ஆரம்பிக்கும். கோடி கடனும் தீரும். இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கிர ஓரை 8 to 9 இது ரொம்பவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல் இரவு 8 to 9 இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடியது இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, பால்கனியாக இருந்தாலும், இல்லை வீட்டுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி எந்த இடத்துல நிலவு ஒளி தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுத்தமான அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதை நல்லா தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி ஒரு தீபம் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஏற்றணும். இந்த சுக்கிர ஓரையில் ஏற்றணும். நெய்வேத்தியமாக வெல்லம் கலந்த உணவு, அதாவது நீங்கள் சக்கரை பொங்கல் கூட உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இப்போது சக்கரை பொங்கல் செய்யலாம் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் காய்ச்சிய பசும்பாலில் கொஞ்சம் வெல்லம் கலந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு எந்த இடத்துல சந்திரனுடைய ஒளி தெரிகிறதோ அந்த இடத்துல ஒரு தாம்பாளத்தட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாலை வந்து நெய்வேத்தியமாக வச்சு மனதார சந்திரனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய 8 to 9 சுக்கிர ஓரையில். அதாவது இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். சந்திர பகவானுடைய அருளும் கிடைக்கும். இதனால் உங்களுடைய மனபலம் அதிகரிக்கும், மன பயம் நீங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை இந்த சந்திர பகவான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் முழுவதும் நீங்கள் 16 செல்வங்களும் உங்கள் இல்லத்தில் நிறைய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் இப்படி தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா, அந்த தீபம் தானாக குளிர வரைக்கும் விட்டுடுங்க. அந்த தீபம் குளிர்ந்த பிறகு நீங்கள் வந்து பால் வச்சுருப்பீங்க இல்லையா, நெய்வேத்தியமாக வைத்த பாலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே பிரசாதமாக கொடுங்க. இதை வீட்டில் இருக்கிற அனைவரும் பருகும்போது உங்கள் வீட்டில் அனைவருக்குமே மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். சந்திரபலம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்தையுமே ட்ரை பண்ண முடியலனாலும் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வந்து ஒரே ஒரு வரியில் உங்கள் பேர், உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம். நன்றி.